போஸ்ட் ஆஃபீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான நோட்டிஃபிகேஷனை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். என்ன நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, டிரைவிங். அதாவது இதுக்கு முன்னாடியே நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இதை தான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிற மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறோம். இது பார்த்தீங்கன்னா இதுக்கான எக்ஸாமும் கிடையாது, ஃபீஸும் கிடையாது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. 10th பாஸ் பண்ணாலே நீங்கள் எலிஜிபிள் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இதுக்கான அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா இன்னும் 2 நாள் தான் இருக்குது. யாரெல்லாம் அப்ளை பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்களாம் அப்ளை பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ கேஸ், நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக உள்ள வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதோட நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். அதோடு இப்போ பார்த்துட்ருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் அதாவது நோட்டிஃபிகேஷனோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் டவுன்லோட் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். ஸோ கைஸ், அந்த லிங்கை கிளிக் பண்ணினாலும் டேரெக்டாக நீங்கள் இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இதுதான் நம்மளுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். டேரெக்டாக எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட், அதாவது போஸ்ட் ஆஃபீஸிலேருந்து தான் இந்த நோட்டிஃபிகேஷனை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது எப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 8/4/2024, அதாவது 8ஆம் தேதி தான் உங்களுக்கு ரிலீஸ் ஆகிருக்கு. இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்தியன் சிட்டிசனாக இருந்தால் மட்டும் போதும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. என்ன போஸ்ட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா கார் டிரைவர், அதாவது ஸ்டாஃப் கார் டிரைவர் கார்டுக்காக இந்த வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இதோட ஹெட் குவார்ட்டர் வந்து பெங்களூரில் இருக்குது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. உங்களுடைய பே லெவல், அதாவது சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 19,900 ரூபாயிலேருந்து 63,200 வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. வித் அப்ளிகண்ட் ப்ளஸ் அதாவது அலவுன்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம அதாவது பெங்களூரில் வந்து எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 15 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் என்கே ரீஜன்லேயே உங்களுக்கு வேக்கன்சி எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ்கே ரீஜன்லேயே உங்களுக்கு எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கம்யூனிட்டி வைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போஸ்ட்டு பிரித்து கொடுத்துருக்காங்க. யூஆரை பொறுத்த வரைக்கும் 14 வேக்கன்சி, இடபிள்யூ பொறுத்த வரைக்கும் 1 வேக்கன்சி, ஓபிசியில் 6 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 4 வேக்கன்சி, எஸ்டியில் 2 வேக்கன்சி, டோட்டலாக வந்து 27 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க முக்கியமான இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுத்துருக்காங்க, அதையும் பார்த்துக்கோங்க. இதோட ஏஜ் லிமிட் எல்லாம் இருக்குது இல்லைங்களா? ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 18 வயசுலேருந்து 27 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 5 இயர் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஓபிசி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 இயர் ரிலாக்ஸேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ் மேன் இவங்களுக்கும் 3 இயர் ரிலாக்ஸேஷன் இருக்குது அப்படின்றதையும் இவங்க சொல்லியிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான எலிஜிபிள் யாராருன்னு பார்த்தீங்கன்னா, குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி தான் நீங்கள் 10th படிச்சிருந்தாலே இதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேலிடான லைசன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோட்டரை பற்றி நாலேஜ் இருக்கணும். அதாவது எக்ஸ் சர்வீஸ்மேன், அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்ன இருக்கணும்னா டிரைவிங்கில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அதாவது நீங்கள் வீட்டில் அந்த மாதிரி உங்களுக்கு வந்து 3 இயர் நீங்கள் சர்வீஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி ரெக்ரூட்மெண்ட் பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் தான் பண்ண போகிறோம் அப்படின்றத இவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. இவங்க சொல்லியிருக்கிற மாதிரி முக்கியமாக என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா 3 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ள செலெக்ஷன் ப்ரொசீஜர் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஸ்கில் டெஸ்ட் இருக்கும் அப்படின்றது முதலே சொல்லிட்டாங்க. என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மோட்டார் ஹெவி சைக்கிளோட ஏதாவது உங்களுக்கு நாலேஜ் இருக்கா அப்படின்றது டெஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிரைவிங் டெஸ்ட் இருக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இது கூட என்னென்ன ப்ரூஃப் அட்டாச் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஏஜ் ப்ரூஃபு, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், இதோட சர்டிஃபிகேட்டும் நீங்கள் வைக்கணும். வேலிடான டிரைவிங் லைசன்ஸ் வைக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேலிடான எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓபிசியாக இருந்தால் ஓபிசி சர்டிஃபிகேட் வைக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அட்ரஸ் ப்ரூஃபு, ஐடென்டி ப்ரூஃப் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேலிடான எஸ்சி எஸ்டி சர்டிஃபிகேட், எஸ்சி எஸ்டி இருந்தால் அவங்களுடைய சர்டிஃபிகேட் வைக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸ்பெஷல் இண்டக்ஷன் கேண்டிடேட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து எப்படி ரிஜெக்ட் பண்ணுவாங்க அப்படின்றதையும் இவங்க கொடுத்துருக்காங்க. நீங்கள் இன்கம்ப்ளீட்டாக அப்ளிகேஷனை வந்து ஃபில்அப் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா அதை ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிளாங்க், அதாவது அப்ளை பண்ணுற போது நீங்கள் பிளாங்கை ஏதாவது ஒரு லைன் விட்டாலையும் ரிஜெக்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஒன்ஸ் நீங்கள் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அடித்தல் திருத்தல் இல்லாமல் எழுதணும், அது இருந்தால் உங்களுக்கு ரிஜெக்ட் ஆயிரும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. கேண்டிடேட் அப்ளை பண்ணும்போது அதாவது சிக்னேச்சர் அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் விட்டுட்டு இருந்தால் அதுக்கும் ரிஜெக்ட் ஆயிரும். இவங்க கொடுத்துருக்கிற ஃபார்மேட்டில் ஃப்ரம் டு ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க, அதையும் இல்லாமல் இருந்தால் அதுவும் ரிஜெக்ட் ஆயிரும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஓபிசி சர்டிஃபிகேட் இவங்க கேட்டிருக்கிற சர்டிஃபிகேட் ஏதாவது ஒன்று இல்லாமல் இருந்தால் அதுவும் ரிஜெக்ட் பண்ணிடுவோம் அப்படின்றதே சொல்லியிருக்காங்க. இவங்க சொல்லியிருக்கிற இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ரிஜெக்ட் ஆயிரும் அப்படின்றதையும் ஃபுல்லாக தெளிவாக சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஃபுல் இன்ஸ்ட்ரக்ஷனை படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த டேட்டை வந்து 14/5/2024 அதாவது இன்னும் 2 நாள் தான் இருக்குது. இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் போஸ்டிங் பண்ணியிருக்கணும் அப்படின்றது இவங்க சொல்லியிருக்காங்க. எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும்னு பார்த்தீங்கன்னா த மெயில் சர்வீஸ் அப்படின்னு த மோட்டார் மெயில் சர்வீஸ் பெங்களூர் 560001 இருக்கிறீங்களா, இதுக்கு தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். எந்த போஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா த்ரூ அதாவது ஸ்பீடு போஸ்ட் அண்டு ரிஜிஸ்டர் போஸ்ட் மூலயமா தான் நீங்கள் இதுக்கு சென்ட் பண்ண முடியும் அப்படின்றது இவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷனெல்லாம் எப்படி நீங்கள் ஃபில்லப் பண்ணி அனுப்பணும் அப்படின்றது நான் உங்களுக்கு கீழே உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி டிரைவருக்கு மட்டும்தான் இவங்க ரெக்ரூட்மெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்றது இவங்க முன்கூட்டியே சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இதோட அஃபிஷியல் வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா www.indianpost.government.in இந்த வெப்சைட்டில் தான் இந்த நோட்டிஃபிகேஷனை வெளியிட்டிருக்காங்க. மேனேஜர் பேர் கொடுத்துருக்காங்க. இது வந்து எங்கேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர், அதாவது பெங்களூர்லேருந்து தான் ரிலீஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றதையும் இவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பாருங்கள், இந்த மாதிரி உங்களுக்கு அப்ளிகேஷன் ஷோ ஆகும். அந்த அப்ளிகேஷனில் வந்து ஃபோட்டோ கேட்டிருக்காங்க. ஃபோட்டோ எந்த மாதிரி கேட்டிருக்காங்கன்னா அந்த மாதிரி ஓட்டிக்கோங்க. உங்களுடைய பேர் கேட்டிருக்காங்க, டிரைவிங் லைசன்ஸ் கேட்டிருக்காங்க, அதாவது ஹோம் சர்வீஸ் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த மாதிரி கேட்டிருக்காங்க, உங்களுடைய பர்மனண்ட் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. அதெல்லாம் உங்களுக்கு தெளிவாக கொடுத்துக்கோங்க. நான் முன்னே சொன்ன மாதிரி தான் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீடு போஸ்ட் மூலமாக தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே ஃப்ரம் டூன்னு கொடுத்துருக்காங்களா, இந்த ஃப்ரம் டூ மாதிரி தான் ஃபார்மேட்டும் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அதுவும் ரிஜெக்ட் ஆகிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிக்னேச்சர் வகையை கேட்டிருக்காங்க, அதுவும் போட்டுக்கோங்க. பிளேஸ் அண்டு டேட்டும் கொடுத்துருக்காங்க. மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாதர் நேம்லேருந்து எல்லாம் உங்களுக்கு கேஸ்ட்டு கேட்டகிரி என்ன கேட்டகிரி அப்படின்றத உங்களுக்கு தெளிவாக கேட்டிருப்பாங்க. அவங்க கேட்டிருக்கிற மாதிரி நீங்கள் ஃபில்லப் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ரிஜெக்ட் ஆகாமல் நீங்கள் குவாலிஃபைட் ஆகுங்க. ஸோ காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.